வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து 2024க்கான வேலைவாய்ப்பு பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த 2024 4405 காலி பணியிடங்கள் வெளியாக போகுது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது 12 அல்லது எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கல்வி தகுதியிலும் வேகன்சி வெளியிட போகிறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப் சொல்லி பல விதமான கேட்டகரியிலேருந்து வேகன்சி அறிவிக்க போகிறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃபு, ஜூனியர் பேலிஃபு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுப்பாங்க. இது எல்லா விதமான கேட்டகரிக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் இருந்தால் போதுமானது, நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக நீங்கள் எக்ஸ்ரே ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஒரு 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான ஒர்க் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அது போக நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் 8th பாஸ் இருந்தால் போதுமானது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூடான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும். இந்த எல்லா ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2024 என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ரீடர், டிரைவர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், எக்ஸ்ரே ஆப்ரேட்டர், ப்ராசஸிங் ரைட்டர், ப்ராசஸிங் சர்வர், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், அதுக்கப்புறம் எக்ஸாமினர்னு சொல்லி 9 கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2022 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த 2024 என்னென்ன கேட்டகரியில் கண்டிப்பாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 50 கொஷின் 50 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் நம்பர் ஆப்டிடியூட் கேட்டகரியில் ஒரு 100 கொஷின் 100 மார்க் கேட்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 கொஷின் 150 மார்க் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், டிரைவர் இந்த கேட்டகரிக்கெலாம் 20,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக மீதி இருக்க கேட்டகரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு 17,000 பர் மந்த்லேருந்து சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலேருந்து 1/1/2024 அன்னைக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதத்தில் அறிவிப்பு வெளியிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4405 காலி பணியிடங்கள் 38 மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.